என்னம்மா சமைச்சிட்டு இருக்கீங்க? ரன்வீர் எனக்கு சுந்தர அண்ணன் சொன்னாரு. அந்த வியாபாரியை நீ தாபால சந்திச்சியாமே, உண்மைதானா ரன்வீர்? ஆமாம்மா. ஆனா ஏன் ரன்வீர்? நான் தான் வேண்டான்னு சொன்னல, அப்புறம் கூட நீ போய் சந்திச்ச? உனக்கு தெரியாது? அந்த ஆள் உங்ககிட்ட வேற என்ன சொன்னா? அவன் நம்ம பயிரை நல்ல விலைக்கு வாங்க தயாரா இருக்குன்னு சொன்னானா? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ரன்வி? அப்படிப்பட்ட ஒரு வியாபாரி கிட்ட ஒரு நிமிஷம் நீ கொடுக்க சரின்னு சொல்லிட்டியா என்ன? ரன்வி, நீ நான் அம்மா. சொல்றது கொஞ்சம். ஆமா, அந்த வியாபாரி என்ன சந்திச்சாரு. நம்ம பயிரை நல்ல விலைக்கு அவரு வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. ரன்வி, நீ ஏன் புரிஞ்சுக்க? அவர்கிட்ட வேணான்னு சொல்லி மறுத்துட்டேன். அம்மா, நீங்க என்ன நினைச்சீங்க? நான் பூபதியோட பையன் வெறும் காசுக்காக தப்பான வழியில போயிடுவானா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு ஆசை வந்தாலும் சரி, அது என்ன பலவீனமா ஆக்காதுமா. எனக்கு எங்க அப்பா கொடுத்த சிறந்த கொள்கைகள், அப்புறம் நீங்க கொடுத்த ஒழுக்கத்தை மீறி நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். என்னால எப்பவும் தப்பு பண்ண முடியாதுமா. நான் உங்களோட அப்புறம் பூபதியோட பையன். 1000 வாசல் மூடி இருந்தாலும் சரி, நான் என்னைக்குமே தப்பா நாடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குமா. அப்புறம் என் கடவுள் மேல, அந்த கடவுளோட விருப்பத்து மேல முழு நம்பிக்கை இருக்குமா. நான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிருவேமா, சரியான வழிய. அண்ணா மீரா, அண்ணா 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 அண்ணா, அது என்னாச்சு? அது ஈ கூட வா. என்னாச்சுன்னு சொல்லு. அண்ணா, ஆக்சுவலி என் காலேஜ்ல இருந்து ஒருத்தர் இங்க ஊருக்கு வந்திருக்காரு. நம்ம ஊருக்கா? உன் காலேஜ் ஃப்ரெண்டா? நல்ல விஷயம் தான். எதுக்கு? எதுக்கு? அது ஏதாவது வேலையா வந்திருக்கலாம். இது சும்மா வருவாங்க. இப்போ பாண்டி வீட்ல தங்கி இருக்காரு. நல்ல விஷயம் தானே. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிடு. கூப்பிடவா? கூப்பிடு. நிஜமாவா? இதுல என்ன இருக்கு? இன்னைக்கே கூப்பிடவா? எப்ப வந்தா என்ன? அப்புறம் அண்ணா, அவர் ஒரு ஆம்பளை, அதனால அம்மாவும் பாட்டியும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நிஜமாவா? Thank you so much. Thank you, அண்ணா. நீங்க தான் என் ரொம்ப நல்ல அண்ணா. பாட்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா,